ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவரையுமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருக்கோங்க இல்லையா? இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எப்போ எப்போ அப்படின்ற மாதிரி தான். இந்த ரேஷன் கடை தேர்வாளர்கள் அனைவரையும் வெயிட் பண்ணியிருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான அப்ளை பண்ணியிருக்க தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இந்த ரிசல்ட் எப்போ அப்டேட் ஆகும், என்ன தேதியில் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்றத எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. அதை தொடர்ந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டவுட் இருக்கு இல்லையா? இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ஒரு நிரந்தர அரசு பணியா அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கேள்வியாகவும் கூட இருக்குது. இதுவும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு இது செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு எப்படி நடந்துகிட்டு இருக்குது, எதன் அடிப்படையில் தான் அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க, யாருக்கெல்லாம் முன்னுரிமை வழங்க போகிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்குது, எதனால் இந்த ரிசல்ட் டிலே ஆகிட்டுக்கான காரணம் என்ன அப்படின்றத எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. இப்போ சற்றுமுன் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் மூலமாக ஏற்கனவே ஒரு 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்றத சில பேர் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர் ஜனவரி 20ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்று செய்தியாளர் சந்திக்கும் போது பேசியிருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பாக தான் வெளியிட்டிருக்காரு. இருந்தாலும் இன்னும் நடக்காமல் இருக்கு இல்லையா? சில மாவட்டங்களுக்கெல்லாம் இன்டர்வியூவே நடக்காமல் இருக்குது, ஆல்ரெடிக்கிட்டே விடாமல் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மாவட்டங்களுக்கு சென்னை, மதுரை, இது ஈரோடு, இது மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் இன்டர்வியூகளே நடக்காமல் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் பொங்கல் முடிந்த உடனே ஜனவரிக்குள்ளேயே அவங்களுக்கு இன்டர்வியூகள் நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏற்கனவே இதே மாதிரி விற்பனை நேர்முக தேர்வு பார்த்தீங்கன்னா பின்னர் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்றத ஆகிட்டே இருக்குது. அதனால் இந்த ப்ராசஸிங் கூட்டுத்துறை மூலமாக தான் இப்போ ரேஷன் கடையில் அனைத்து வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? பொங்கல் பரிசு கொடுக்க போகிறாங்க. இந்த ப்ராசஸிங் தான் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் தான் இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரை கொஞ்சம் டிலே ஆகுது. இருந்தாலும் ஏற்கனவே எதனால் டிலே ஆச்சு அப்படின்னா கனமழையின் காரணமாக தான் நம்மளுக்கு டிலே ஆகி இருந்தது இல்லையா? இதனால் தான் இப்போ இவ்வளோ நாள் தள்ளிட்டு போகிறதுக்கான காரணமாகவே இருக்குது. அதனால் ஏற்கனவே 2023 கூட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் தள்ளி போயிட்டே இருந்த நிலையில் 10 மாத காலங்களாகவே ரிசல்ட் அப்டேட் பண்ணாமே இருந்திருந்தாங்க. இதே மாதிரி இந்த மாதம் ஆகுமா, இந்த வருஷம் ஆகுமா அப்படின்னா அப்படி இல்லை. அவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நோட்டீஸில் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா? ரிசல்ட்டை பொறுத்தவரை நாங்கள் இவ்வளோ இந்த டேட்டில் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த கனமழையின் காரணமாக பொங்கல் பரிசு காரணமாக தான் நம்மளுக்கு ரிசல்ட்டில் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. இருந்தாலும் எப்போ இந்த ரிசல்ட் அப்டேட் ஆகும் தேதி என்ன அப்படின்னா நீங்கள் டிசம்பர் 20க்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலைக்காக 2,90,000 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்களே, 3,500 வேகன்சிக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் எங்களுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாவட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி இருக்குது அப்படின்னா அதுக்கே ஒரு 30,000-40,000 பேர் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள 90% முடித்துட்டோம். இந்த பொங்கல் பரிசு காரணமாக தான் நாங்கள் ரிசல்ட் கொஞ்சம் டிலே பண்ணியிருக்கோம் அப்படின்றத கூட்டுத்துறை நுகர்வோர் செயலாளரும் பார்த்தீங்கன்னா அமைச்சரும் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த டைமில் வந்துடும். அதனால் இந்த மகிழ்ச்சியான செய்தியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு இது நிரந்தரமான ஒரு அரசு பணியா அப்படின்றத எல்லாருக்குமே சில பேருக்கு கேள்வியாகவே இருக்கும், தெரியாமல் கூட இருக்கும். அவங்களுக்கெல்லாம் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக தான் வேலையை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 1 வருட காலம் 2 வருட காலங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஆக்குவாங்க. அதனால் அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து வேலைகளும் தெரிஞ்சுக்கிட்டு இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலையை பொறுத்தளவுக்கு கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கவனமாக நீங்கள் செயல்படணும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் சேலரி பொறுத்தளவுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,000 8,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு வருவாங்க. அந்த ஒரு வருட காலத்தில் கொடுப்பாங்க. அதில் எந்த ஒரு வேலையும் தவறுதலாக நடக்காமல் மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால் முதல் ஒரு வருடம் 2 வருடத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஆக்கக்கூடிய அது கூட்டுறவுத்துறை முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஆக்குவாங்க. இதே மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இது ஒரு நிரந்தர அரசு பணி தான். இருந்தாலும் ஒரு காலங்களுக்கு இது மாதிரி தான் ஒர்க் பண்ண வைப்பாங்க.
ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு இதன் அடிப்படையில் தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இப்போது இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எதன் அடிப்படையில் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க இல்லையா? அது மூலமாக சீனியர் அடிப்படையிலலாம் வந்து பார்த்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்டர்வியூவில் வந்து போயிருக்கீங்க இல்லையா? இன்டர்வியூவில் வந்து எப்படி உங்களை வந்து கேள்வி கேட்கப்பட்டாங்க, அதில் வந்து எப்படி ஆன்சர் பண்ணீங்க, உங்களுடைய நடவடிக்கைகள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே பேசக்கூடிய திறமைகள்லாம் வந்து அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் இருந்திருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. உங்களுக்கு கூட பொறுமைகள் வந்து இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலையே வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட்டில் வந்து வரும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த தகுதியெல்லாம் வந்து இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? 10th 12th எவ்வளோ கட் ஆஃப் வந்து வச்சுருக்கீங்க, எக்ஸாம் இல்லாமல் நேரடியாக பணி நியமனம் வந்து செய்ய போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து தான் வந்து அனைவருக்குமே வந்து கொடுப்பாங்க. அதனால் இந்த கட் ஆஃபை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 10th 12th பொறுத்தளவுக்கு 60-65% மேலே இருந்தாலே இந்த வேலை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் இந்த கட் ஆஃப் வந்து 60% 70% வந்து 10th இருந்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி 12th சேல்ஸ்மேனுக்கும் 70% மேலே இருந்தாலே போதும். இந்த வேலை இந்த கட் ஆஃபை பொறுத்தளவுக்கு இவர் தான் வந்து வச்சுருக்காங்க. அதனால் கட் ஆஃபை பொறுத்தளவுக்கு கன்ஃபார்மாக இந்த வேலை வந்து உங்களுக்கு வந்து கிடைத்துடும். இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு சேலரி எப்படி இருக்கும், மந்த் எவ்வளோ வந்து சேலரி வந்து ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 6000லேருந்து 8000 வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி இருக்குங்க இல்லையா? அதெல்லாம் வந்து முதல்ல அப்படி தான் வந்து கொடுப்பாங்க. உங்களோட காலத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வரும் வந்து 18 20க்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு தேர்வுகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ரிசல்ட் வந்து அனைவருக்குமே வந்து டெய்லியும் வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்கும். அதனால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதனால் இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கிடைக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த முதல் பட்டதாரியாக வந்து இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதுக்கு தகுந்த சான்றிதழ் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கெல்லாம் முதல் பட்டதாரி வந்து முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சான்றிதழ்களாம் சமர்ப்பிக்கணும். மீதி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப் இவங்களுக்கும் முன்னுரிமை வந்து கிடைக்கும். தகுந்த சான்றிதழ்கள் விஓ ஆஃபீஸ் மூலமாக வந்து அவங்க வந்து கார்டு அனைத்துமே வந்து வாங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கும் கொடுப்பாங்க. அதனால் இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து கிடைக்க போகுது. அதனால் இந்த வேலைக்கு விருப்பமுடைய அனைவருமே அப்ளை பண்ணி இப்போ தேர்வுக்காக தேர்வு முடிவுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் சில மாவட்டங்களுக்கு இன்னும் முடியாமல் வந்து இருக்கு இல்லையா? அவங்கள முடித்து விட்டு தான் நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகுமா அப்படின்றது எல்லாருக்குமே பெரிய கேள்வியாக தான் வந்து இருக்குது. அதனால் கூட்டுத்துறை அமைச்சரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவங்களுக்குலாம் இருந்தாலும் சில ரெடியாக இருக்கும் மாவட்டங்களுக்கு ஜனவரிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் முடிந்த உடனே அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து ஒரு மகிழ்ச்சியான தகவலை தான் வந்து சொல்லியிருக்காரு. அதனால் இந்த வேலைக்கு விருப்பமுடையவர் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான தகவலை தான் இப்போ வந்து வெளியே இருக்குது. அதனால் உங்களுடைய